கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்க நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகார முறைகள் இவற்றை வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். முதல் பரிகாரம், வாரம் ஒரு முறை செவ்வாய் அன்று அல்லது வியாழன் அன்று அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று கண்டிப்பாக திருஷ்டி சுத்தல் வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் இதை செய்ய வேண்டும். திருஷ்டி சுத்தல் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தில் சுத்தலாம், தேங்காயில் சுத்தலாம், பூசணிக்காயில் சுத்தலாம், அல்லது சூடத்தில் சுத்தலாம், திரியில் சுத்தலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் திருஷ்டி எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். இதில் முக்கியமாக பூசணிக்காயை வியாபார ஸ்தலங்களாக இருந்தால் பயன்படுத்தலாம். மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பூசணிக்காய் தேவையில்லை. அதே சமயத்தில் அருகில் இருக்கக்கூடிய உக்கிரமான தெய்வ கோவில்களுக்கு வாரம் ஒரு முறை சென்று வருவது கண்டிப்பாக கண் திருஷ்டி, கண்ணேறு போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் பாதிப்பிலிருந்து உங்களை காத்து நிற்கும். அதே சமயத்தில் வீட்டில் கண் திருஷ்டி பாதிப்பு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வாரம் 2 முறை மாலை 6 மணிக்கு மேல் சாம்பிராணி புகையிடுதல் மிக மிக அவசியம். வீட்டை சுத்தமாக வைத்துக்கொண்டு வாரம் 2 முறை சாம்பிராணி புகையிட்டாலே எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் விலகி தெய்வ ஆற்றல்கள் குடிகொள்ளும். அதே சமயத்தில் சிறு குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு சூடம் சுற்றி வைக்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பரிகாரம் தான் இது. சூடம் சுற்றி வைக்கலாம் அல்லது திரி சுற்றி வைக்கலாம். அதே சமயத்தில் எங்கு சென்று வந்தாலும் அல்லது துஷ்டகாரியங்களுக்கு சென்று வந்தாலும் அல்லது வெளியில் கூட்டங்களுக்கு சென்று வந்தாலும் அல்லது உடல் சோர்வு இந்த மாதிரி கண் திருஷ்டினால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வாரம் 1 முறை அல்லது 2 முறை உப்பு நீரில் குளிப்பது மிக மிக அவசியம். இந்த 2-3 பரிகாரங்களை வாரம் செய்தாலே 99% கண் திருஷ்டி, கண்ணேறு, வாயறிவிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.